திருந்தவே மாட்டேன்ல விஷால், திருந்தவே மாட்டேன். ஸோ வெல்கம் டு மணி கைஸ். லைவ் அப்டேட்டில் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷால் அவர்களும் ரஞ்சித் அவர்களும் ஒரு பயங்கரமான ஒரு கான்வர்சேஷனில் ஈடுபட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, விஷால் அவர்கள் நாம் இந்த வாரம் போட்டு செய்கிறோம் சார், செய்கிறோம் இந்த வாட்டி பயங்கரமாக ஒரு கேப்டன் பேர் வாங்குகிறோம். நம்ம பிக் பாஸ் அவர்களே வந்துட்டு நம்மளை வந்துட்டு மேஜர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லணும். பயங்கரமாக இந்த வாட்டி சிறப்பாக செய்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நம்ம ரஞ்சித் சாமிக்கு வந்துட்டு மோட்டிவேஷன் கொடுக்குறாப்புல. ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாப்புலன்னா, நம்ம மத்தியானம் வந்துட்டு ஒரு காலைல ஒரு சண்டை நடந்துச்சு இல்லையா, முத்துக்குமரன், ரயான், அருண் அவங்களுக்குள்ளே ஒரு 3 பேருக்குள்ளே அதை பற்றி பேசுகிறாப்புல. அது பேசும்போது ரயானுக்கும் அருணுக்கும் சண்டை இருக்கும்போது முத்துக்குமரன் நடுவில் வரான், மஞ்சரி வராங்க, எதுக்கு இவங்கெல்லாம் உள்ளே வராங்க, அவங்க வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ள சண்டைனா அவங்க 2 பேர் தான் இருக்கணும், இவங்க எதுக்கு உள்ளே வராங்க. ஏன் சகுனி விஷால் அவர்களே, இதை வந்துட்டு சௌந்தர்யாவை வந்துட்டு உள்ளே வரும்போது நீங்கள் கேட்க வேண்டியதுன்னா, ஜாக்லினுக்கு வந்து சௌந்தர்யாவும் தான் உள்ளே வராங்க 3வது வருஷங்களாம். அதை விஜேஸ் வந்துட்டு வீக்கெண்ட் எபிசோட்லேயே கேட்டார். ஸோ இப்போ இதை வந்துட்டு இப்படி பேசுகிறாப்புல. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, முத்துக்குமரன் வந்துட்டு தமிழ் அறம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு கூலாக அன்பாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்ல, எதுக்கு வந்துட்டு இவ்வளோ ரகடாக இவ்வளோ வந்துட்டு லைக் சண்டை போடுற மாதிரி போய் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இது எதுக்கு பேசுகிறாருன்னா, அருண் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு இல்லையா, அருண் வந்து ஃப்ரெண்டு இல்லைல்ல. ஸோ அதனால இது மாதிரிலாம் பேசுகிறாப்புல. இதை வந்துட்டு ரஞ்சித் சார்கிட்ட சொல்கிறாப்புல, சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுறாப்புல. சொல்லிவிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு, முத்துக்குமரன் எப்படி மக்களுக்கு பிடிக்கும், இப்படிலாம் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசினான்னா, அன்பாக இருக்கணும். ஏண்டா சகுனி, நீ ஏன் வந்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்க, எதுவுமே பண்ணாமல் சும்மா வந்து கிரிஞ்சு லவ் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு தேவையில்லாமல் எதுக்கு இருக்கனே தெரியாமல் இருக்க. இவரெலாம் வந்துட்டு முத்துக்குமரனை பற்றி பேசுகிறாரு நண்பர்களே. முத்துக்குமரன் வந்துட்டு எப்படி மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்லாம் கேட்குறாரு. இது முடிஞ்சிட்டு ஒரு 1.5 மணி நேரம் இதை பற்றி பேசுகிறாங்க ரஞ்சித் அவரும் விஷாலும். இது முடிஞ்சோடனே பெட்ரூமுக்கு போகிறார். பெட்ரூமுக்கு போயினே நம்ம தர்ஷிகா அவர்கள் தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கண்ட்ரி நம்ம பேசணும் இல்லையா, அது தூங்கிட்டு இருக்கோடனே போய் பார்த்தோன்னே அவங்க ஏஞ்சிடுறாங்க. சாரி தர்ஷிகா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. சரி சொல்லிவிட்டு எதுக்கு சாரின்னு கேட்டால், வந்துட்டு டைமுக்கு வர முடியல, பேசிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதெல்லாம் பரவாயில்லன்னே 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. தூங்க போனதுக்கப்புறம் கூப்பிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. எத்தனையோ வாட்டிடா அட்வான்ஸ் சொல்லுவேன், ஏண்டா ஒரு வாட்டி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லலாம், 10 வாட்டி சொல்லுவியாடா. ஏன்டா பிறந்தநாள் வியாழக்கிழமை 12ஆம் தேதி அன்றைக்கி வரைக்கும் அட்வான்ஸ் சொல்லுவான். என்ன கன்றாவிலாம் பார்க்க நம்ம காத்திருக்கோன்னு தெரியல நண்பர்களே. ஒரே மண்ணாமல் உளைச்சலாக இருக்குது. ஸோ இந்த கிரிஞ்சு கண்டெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லிவிட்டு வந்துட்டு ரொம்ப சாரி வந்துட்டு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்புறம் 2 பேரும் போயிட்டு தூங்க போகிறாங்க. இதுதான் நண்பர்களே. இவ்வளோ பெரிய கண்டென்ட் வந்துட்டு இப்போ உட்காந்து லைவில் நடந்துகிட்ருக்கு. 1.5 மணி நேரம் பேசுகிறாங்க ரஞ்சித். நாம் ஏதோ பண்ணுறோம், இந்த வாட்டி கேப்டன்சி பயங்கரமாக சிறப்பாக சேரும் சார். ஆனால் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறாங்களாம். பயங்கரமாக இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணி பயங்கரமாக எல்லாருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து சிறப்பாக சேரும் சார் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்காரு நம்ம ரஞ்சித் சாரும். கண்டிப்பாக பண்ணுறேன்டா, கண்டிப்பாக சிறப்பாக சேரும். ஏன்னா இவங்க 2 பேரும் எதுக்கு இதாக பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 பேரும் வெளியிலேருந்தே கொஞ்சம் க்ளோஸ் இல்லையா, நம்ம ரஞ்சித் சார் அவர்களும் விஷால் அவர்களும் பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்தே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இவங்க வந்துட்டு கண்டிப்பாக சேரும்டா, இந்த வாட்டி சூப்பராக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கார் கேப்டன்சி. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு வேறு ஃபேக்ட்ரி டாஸ்க் வருது. ஃபேக்ட்ரி டாஸ்க் அது டாஸ்க் அப்டேட்டை நான் வந்துட்டு அடுத்த இதில் சொல்கிறேன். ஃபேக்ட்ரி டாஸ்க் நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோவிலே. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக என்னெல்லாம் விஷயன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.